கோலி டாக் கோலிவுட் நியூஸ். முதல் படம் வெளியாகும் முன்னாடியே அடுத்த படம் இயக்கும் அதிர்ஷ்டசாலி இயக்குனர். ஒரு படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே இந்த படம் நிச்சயம் வெற்றி அடையும்னு கணிக்கிறது லேஸ்பட்ட விஷயம் இல்லை. ஒரு சில தயாரிப்பாளர்களோட கணிப்பு பல நேரங்களில் சரியாகவே இருக்கு. இந்த வித்தை தெரிஞ்ச தயாரிப்பாளர்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா? வெற்றி பெறும்ன்ற நம்பிக்கையை ஏற்படுத்துகிற படத்தோட இயக்குனரை அணுகி உங்களுடைய அடுத்த படத்தை நாங்களே தயாரிக்கிறோம்னு சொல்லி பெரும் தொகையை அட்வான்ஸாக கையில் திணிச்சிடுறாங்க. எங்கேயும் எப்போதும் படத்தை இயக்குனர் சரவணனுக்கு இவன் வேற மாதிரி படம் கிடைச்சதும், அட்டகத்தி இயக்குனர் ரஞ்சித் கார்த்தி நடிக்கும் காளி படம் கிடைச்சதும், வருத்தப்படாத வாலிபர் சங்கம் பட இயக்குனர் பொன்ராமுக்கு லிங்குசாமியோட படம் கிடைச்சதும் இந்த அடிப்படையில தான். ராஜாராணி படம் வெளியாகும் முன்னாடியே அந்த படத்தை இயக்குனர் அட்லிக்கு அடுத்த வாய்ப்பு கிடைச்சது. இந்த வாய்ப்பை கொடுத்தது ராஜாராணி படத்தை தயாரிச்ச பட நிறுவனம் தான். இப்போ வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கும் குக்கு படத்தோட இயக்குனர் ராஜமுருகனுக்கு அந்த படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே அடுத்த பட வாய்ப்பு கிடைச்சிடுச்சு. குக்கு படத்தை தயாரிச்ச பட நிறுவனமே தான் அவருக்கு 2வது வாய்ப்பையும் வழங்கியிருக்கு. ராஜமுருகன் அதிர்ஷ்டசாலி இயக்குனர் தான்.